இது காலையிலேயே ஹாப்பியான நியூஸ் தான். ரொம்ப 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 ஹாப்பி. என்ன சொல்றேங்க, இன்னைக்கு அடுத்த அடுத்த ஹாப்பி நியூஸ், நம்ம பணம் கிடைக்க போகுது. என்ன சொல்றது, ஹாப்பி மேல நியூஸ் சஸ்பென்ஸா வச்சிருக்கிறேன். என்ன நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ கோபி அம்மா ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தொடர்ந்து பாருங்க. ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்காம விடுறீங்க. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணிவிட்டு, அப்படி இருந்தால் தான் நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து வரும். தொடர்ந்து எல்லா வீடியோவும் பாருங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, அந்த ஹைப் பட்டன் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேற என்ன சரி. இல்லை சாமி, நம்ம பணம் கொடுத்தோன்னா நம்ம இதே ஊரில் வீடு பார்க்கலாமா, இல்லை வேறு எங்கேயாவது வெளிப்பக்கமாக எங்கேயாவது போய் பார்க்கலாமா? அப்போ சரவணா லாஸ்ட் டைம் சொன்னது உனக்கு எதுவுமே தெரியாதா? இல்லைம்மா, எனக்கு எதுவும் தெரியாத. எங்கிட்டையும் அவன் எதுவுமே எங்கிட்ட சொல்லலையே. அப்போ நான், அதாவது சரவணன் எங்கள் அண்ணன், நானும் பேசிட்டு லாஸ்ட் வந்தா அப்படி. அப்போ நீங்கள் 2 பேரும் பேசிட்டு நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அவன் ஊர் பக்கத்துலேயே வீடு வாடகைக்கு பார்த்துட்டு வர சொல்கிற அப்படி. அவங்க ஊர் பக்கத்துலையாவா? ஆமாம். இத்தனை நாள் இல்லாமல் இப்போ எதுக்குடா கூப்பிட்டா? இத்தனை நாள் இல்லைங்கிறது இல்லை, அங்கே பக்கத்தில் வா அப்படிங்கிற அப்படி. அதுதான் எதுக்கு அந்த வர சொல்கிறா? ஏன்னா பக்கத்தில் போயிட்டா பாப்பு ஆகட்டும், நிமல் ஆகட்டும், இல்லை உங்க பையனே ஆகட்டும், அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்காகும், குழந்தைகளை விட்டுட்டு இது பண்ணலாம். ஓ, நம்ம இத்தனை வருஷம் கான்டாக்ட் கொஞ்சம் தள்ளி இருந்தது இல்லை, அதனால குழந்தைகளை பக்கத்தில் ஏதோ ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ட்ராவல்னா குழந்தை விட்டுட்டு டக்குன்னு விட்டுட்டு, இப்போ அவன் சரவணன் ஆகட்டும் உனது விட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்ல. அப்போ அதுக்கு தான் சொன்னது. அப்படியா சாமி? எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு பேரனும் பேத்தியும் வர்றாங்கன்னா அது சந்தோஷம். அதை விட என் பையனை எங்க கூட இருக்க போறான்னு எனக்கு அதை விட சந்தோஷம். எனக்கு என்ன, எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அவன் நல்லா ரொம்ப நாள்ல 4 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவன் ஒரு நாள் இருந்துட்டு போய் ஆமா, இப்பதான் 2 டைம் வந்திருக்காரு. 2 டைம் இருந்திருக்காரு. எனக்கு ஷாக்கிங்க. கேட்டாரு வீடு எங்க பாக்குற அப்படின்னாரா, இந்த பக்கம் நட வெளியே எங்கேயோ கொஞ்சம் ஒரு 4-5 கிலோமீட்டர் பாக்குறேன் அப்படின்னா, நீ பேசாம அங்க வந்துறேன் அப்படின்னாரு. ஏன்னா நீ கேட்ட கேள்வி என்ன, அங்க எதுக்குற அப்படின்னா, வந்தா பாப்பு நிமெல்லாம் கொண்டு விடுவேன், நானும் வருவேன்லடா அப்படின்னா எனக்கு புரிஞ்சுது. சரி சரி, அப்புறம் அண்ணன் தம்பி ஒன்னா இருந்தேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப சனி ஞாயிறுனா டக்குன்னு பாப்பு வரா, நிமல் வரான், இல்ல எங்க அண்ணனுக்கே டைம் கிடைக்க லீவ் ஒரு 1 hour 2 hour டைம் கிடைக்குன்னா வீட்டுக்கு வந்துட்டு போறாருன்னா எவ்வளவு ஹாப்பி அது. ஆமா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதை விட ஹாப்பி இது காலையிலேயே ஹாப்பியான நியூஸ் தான். இதை விட ஹாப்பி இப்ப லாஸ்ட் வீக் நிமல் வந்தான். ஆமாங்க, நிமல் வந்துட்டு போனாங்க. நிமல் குட்டி முதல் எங்க வீட்டுக்கு வந்தான். வீடையே 2 பண்ணா. ஐயோ, என்ன சொல்றதுங்க, அவன் ஒரு ஆட்டம் பாட்டம். ஒரு முதல் டைம் அந்த மாதிரி தெரியல. உள்ள எங்கூட கட்டில பெட்ல என் கூட அவன் என் மேலதான் படுத்திருந்தான். ஆமா, நான் நடுவுல பார்த்த வேலையை முடிச்சுட்டு பார்த்தா உன் மேல போட்டு காலை போட்டு மேல படுத்துட்டு காலை தூக்கி வயிற்று மேல போட்டு, இல்லடா இன்னும் புதுசா இப்பதானே பாக்குறேன். 4 வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறேன். இப்பதான் இது பண்றான். அந்த இது இல்லைங்க, 4 வருஷம் கழிச்சு பாக்குறேன். அப்புறம் அவனை ஒரு வெளியே கூட்டு போயிருந்தோம். அதெல்லாம் வரும். அவன் என்ன கேட்டான் அதெல்லாம் வரும். இப்பவும் ஃபோன் பண்ணா எனக்கு அதை அனுப்பிவிடு, இதை அனுப்பிவிடு. நேத்து ஒண்ணு கேட்டான். என்ன கேட்டான்? நேத்து என்ன கேட்டான் தெரியுங்களா? டாமி குட்டியை பார்சல் பண்ணி பஸ்ல அனுப்பிடுறது. டாமி குட்டி பார்சல் பண்ணி பஸ்ல அனுப்பிவிட்டு நான் போய் பஸ்ல போய் எடுத்துக்கிறேன். அவனே போய் எடுத்துக்கிறான். நம்ம ரொம்ப 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 ஹாப்பி. என்ன சொல்றேங்க, இன்னைக்கு அடுத்த ஹாப்பி நியூஸ், நம்ம பணம் கிடைக்க போகுது. அதுக்கு இன்னொருத்தர் ஷூரிட்டி கொடுத்துட்டாரு. நான் எப்படியாவது நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அவங்களோட பணத்தை நான் உங்களுக்கு வாங்கி தரேன்ட்டாரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சந்தோஷத்தை விட அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எல்லாமே நீங்க எங்க ஃபேமிலி. இப்ப நாங்க ஹாப்பி அப்படிங்கிறத தாண்டி இதை கேட்டோடனே நீங்க அத்தனை சந்தோஷப்படுவீங்க. அது எனக்கு புரியும். உண்மையான ஃபேமிலியா இருக்கிறவங்க, ஃபேமிலியா இருக்கிறவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. என்ன சொல்றது, ஹாப்பி மேல நியூஸ். இது காலையிலேயே சந்தோஷமான செய்தி. இறைவா ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையாலுமே இதுக்கு அடுத்து நான் இந்த வீடை விட்டு அடுத்த வீட்டுக்கு போனோடனே என் லைஃப் வேற லைஃப் புதுசாக ஸ்டார்ட் ஆக போகுது. நான் எதிர்பார்த்தது தான். பேரம்பேத்தி அம்மா கூட இருந்தால் கொஞ்சம் சந்தோஷம் இருக்குன்னு நினைச்சேன். அதுவும் நடக்க போகுது. எங்க அண்ணனும் கூட இருக்க போறாரு. எனக்கு அடுத்த லெவலுக்கு அடுத்த ஸ்டெப் நான் மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் அந்த ஏரியா
எங்க அண்ணன் ஊர் பக்கம் ஏரியால எனக்கு கொஞ்சம் ஒரு ஜாப் ஆகட்டும் இல்லை பிசினஸ் ஆகட்டும் இல்லை வாட் எவர் இட் இஸ், நான் எது பண்றதுனால எனக்கு கொஞ்சம் அந்த ஏரியால கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. எந்த ஏரியால வீடு தேடுறோம் அப்படிங்கிறலாம் நான் இந்த கையில பணம் வரட்டுங்க, உடனே வீடியோ போடுறேன். தயவு செய்து உங்க ஏரியாவில் அந்த நான் சொல்ற ஊர்ல பக்கத்துல எங்கேயாவது வீடு இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க, போய் நான் வீடு தேட ஆரம்பிக்கலாம். ஓகே, இன்னும் நிறைய ஹாப்பி நியூஸ் எல்லாம் நடந்துச்சுங்க. இப்போ நாங்க அடுத்து போக போறோம். ஆமா, இப்போ நாங்க கிளம்பி இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பி போக போறோம். அதுவும் வந்து நிமலுக்கும் பாப்புக்காகத்தான். அதெல்லாம் என்ன ஒரு சஸ்பென்ஸா வச்சிருக்கிறேன். என்ன இருக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அவங்க ரெண்டு பேருக்காக நான் இப்போ ஒரு இடத்துக்கு போய் ஒன்று வாங்க போறோம். வாங்க போறோம். நீங்க கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரி, ஓகே. ஹாப்பியா நீங்க அப்படியே ப்ரே பண்ணீங்க. நான் இது வரைக்கும் நானும் அம்மாவும் நீங்க எல்லாரும் நல்லா நாங்க ப்ரே பண்ணிட்டு இருப்போம். நீங்களும் அதே மாதிரி எங்களுக்கு இனிமேல் நீங்க கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க. இவங்களும் அடுத்த லெவலுக்கு வரணும், பழையபடி சேனல் நல்ல growthல வரணும் அப்படின்னு நீங்க ப்ரே பண்ணீங்க. நீங்க நான் பேரன் பேத்தி இருக்கிற வீடு பக்கத்துல வீடு கிடைக்கும், அதுக்கு ப்ரே பண்ணுங்க. சின்ன ஒரு அழகான ஒரு பெட்ரூம் ரூம் தான் நாங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்மால் சைஸ் வீடு தான், அந்த மாதிரி வீடு தான் தேட போறோம். நல்ல வீடா கிடைக்கணும், எந்த தொந்தரவு இல்லாத வீடு கிடைக்கும். நீங்களே எனக்கு ப்ரே பண்ணீங்க, என் லைஃப் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும்னு ப்ரே பண்ணீங்க. சரி, இப்படியே இந்த சந்தோஷத்தோடய நாங்கள் வீடியோ விடைபெறோம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.